இன்றைய தினம் தொடக்கம் 3 தினங்களுக்கு விசேஷமான சாஸ்தா ஆழி பூஜை ஹோமம் யாகமானது நடைபெற இருக்கின்றது. அதன் தருணத்தில் நேற்றைய தினம் இந்த ஆழி பூஜை சாஸ்தாவுடைய மகா யாகம் நல்ல விதமாக நடைபெறுவதற்காக சகல விக்கிரங்களும் நிவர்த்தியாக வேணும். நானாவித பூத பிரேத பிசாச்ச பிரம்ம ராட்சச யக்ஷ யமதூத சாக்கினி தாக்கினி சர்ப்ப ஸ்வாபத விருச்சிக தஸ்கரா உபத்ரவாத்யுபகாதா என சொல்லக்கூடிய அனைத்து விதமான இடையூறுகளில் இருந்தும் நிவர்த்தியாக வேண்டும். ஏற்கனவே இந்த பூமியானது ஆலயத்தின் பூமி சுத்தமாக இருந்தாலும் பலவிதமான மனிதர்களும் பலவிதமான காற்றின் வடிவில் வரக்கூடிய துர்தேவதைகள் இருந்தாலும் இந்த இடத்தில் இருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்ற தருணத்தில் வாஸ்து பூஜை, பூமியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வாஸ்து என சொல்லக்கூடிய வாஸ்து தேவதையை வழிபட்டு நாங்கள் இங்கு பெரிய யாகம் ஒன்று செய்ய இருக்கின்றோம். இந்த உலகத்தின் நன்மைக்காக, அனைத்தினுடைய நன்மைக்காகவும் இந்த யாகம் நடைபெற இருக்கின்றது. அது தருணத்தில் தாங்கள் இவ்விடத்தில் இருந்தால் இருக்க போவதில்லை, இருந்தால் இவ்விடத்தில் இருந்து எல்லாரும் அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வாஸ்து பூஜையான கழிப்பு என சொல்லக்கூடிய பூஜை நடைபெற்றது. அதன் பிறகு இன்று காலை இந்த யாகத்தினுடைய முதல் நாளான ஆழி சாஸ்தா யாகத்தின் முதல் நாள் இன்று காலை விநாயகர் பகவான் முதல் அனைத்து பரிவார பிரார்த்தனையுடன் ஐயப்ப பகவானுடன் அனுமதி பெறுதல் என சொல்லக்கூடிய அனுஞை என சொல்லக்கூடிய கிரியை ஆரம்பமானது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த வீட்டினுடைய எஜமானத்தை எப்படி அனுமதி பெற்று செய்கின்றோமோ அதே போல் இந்த இடத்தினுடைய எஜமானன் ஹரிஹரபுத்திர சாஸ்தா ஐயப்பன், அவரிடம் அவருக்கு செய்யக்கூடிய யாகமாக இருந்தாலும் அவரிடம் சென்று இப்படி ஒரு பெரிய யாகம் இந்த உலக நன்மைக்காக செய்ய இருக்கின்றோம், உங்களுடைய அனுமதி இருந்தால் செய்வோம் என்று அதுக்கு அனுமதி பெறக்கூடிய அனுத்தி என சொல்லக்கூடிய விநாயகர் பகவான் இருந்து ஆரம்பமாகி ஐயப்பனிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு வளமாக யாகம் வந்து அமர்ந்து இந்த பூமியை சுத்தமாக இருந்தாலும் விக்ர நிவர்த்தி வேணும் என சொல்ல வண்ணத்தில் விநாயகரோட வழிபாடு, அதன் பிறகு பஞ்சகவ்யம் என புண்ணியாகவாதம் என சொல்லக்கூடிய சப்த நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தாம்பரம் இப்படி சப்த நதிகள் புண்ணிய தீர்த்தத்தில் ஆவாகனம் செய்து இந்த இடத்தில் தீர்த்தத்தினால் சுத்தம் செய்து அதன் பிறகு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா துரோகங்களும் நிவர்த்தியாகக்கூடிய உள் சுத்தம், நம்முடைய வெளி சுத்தமானது புண்ணியாகவாதத்தில் உள் சுத்தம் என சொல்லக்கூடிய இன்சைட் கிளியர் பண்ணக்கூடிய பஞ்சகவ்யம் என சொல்லக்கூடிய 5 விதமான மந்திரங்கள் மகா மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினால் பூஜை செய்யப்பட்ட பஞ்சகவ்யம் பசுவின் பால், தயிர், நெய், பசுவின் நீர், பசுவின் சாணம் என சொல்லக்கூடிய அனைத்தும் அடங்கி இருக்கக்கூடிய பாலில் அந்த பஞ்சகவ்யம் வழிபாடு செய்து அதன் பிறகு அது உள்ளுக்கு அருந்தி நாங்கள் வெளியும் சுத்தமாகவும் உள்ளும் சுத்தமாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்துடன் யாகத்தில் பரபிரமமான விநாயகர் பகவானை அந்த விக்ர நிவர்த்திக்காக இன்றைய தினம் கலசத்தில் ஆவாகனம் செய்தோம். அதன் பிறகு கலசத்திலிருந்து இப்ப அக்னிக்காக செய்ய உள்ளோம். இந்த அக்னியில் வழிபாடு செய்து அக்னியில் என்னென்னலாம் நாங்கள் கொடுக்கணுமோ நேரடியாக கொடுக்கிறது எல்லா திரவியங்களும் கலசத்திலோ இறைவனுடைய பிம்பத்திலோ நாங்கள் செய்யும் பொழுது பாவனை வடிவமாக செய்கின்றோம். இந்த அக்னியில் கொடுக்கும் போது முழுமையாக சமர்ப்பணம் செய்கின்றோம். எந்த திரவியத்தை கொடுத்தாலும் அவர் பஸ்மம் என சொல்லக்கூடிய முழுமையாக அது ஏற்றுக்கொள்வார் அக்னி. அந்த அக்னி வடிவத்தில் அந்த எல்லா திரவியங்களும் விநாயகருடைய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து அதன் பிறகு கலசத்தில் இந்த அக்னியுடைய சக்தி எடுத்து போய் சேர்த்து அதன் பிறகு மூலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்து இன்றைய பூஜையுடன் விநாயகர் வழிபாடு பூர்த்தியாகும். இன்றைய மாலை வெள்ளிக்கிழமை, இன்று மாலை வழிபாடான வஞ்சமாதா என சொல்லக்கூடிய அம்பாளுக்கு சிறப்பான முறையிலே
9 கலசத்துடைய நவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய 9 கலசத்தினால் அபிஷேகம் செய்து ஆவாகனம் செய்து ஹோமம் செய்து அதற்கு பூஜை அபிஷேகம் நடைபெற்று கண்டிப்பா எல்லா பெண்களும் அமர்ந்து சுமங்கல் பூஜையான தீப வழிபாடு பூஜை நடைபெற இருக்கின்றது. எந்த ஒரு செயல் நாங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் எப்படி சுபமாக மங்களகரமான இந்த தீபம் ஏற்றி வழிபடுகின்றோமோ, தீபம் என்பது வழிகாட்டல், வெளிச்சம், ஒரு பிரகாசம், the lights, the very important. எந்த இடத்துக்கு நல்ல வழிகாட்டி எங்கள் காட்டின் வழியாக அந்த மகாலட்சுமியுடைய ரூபமான தீபத்தில் வழிபாடு செய்து தீப பூஜை நடைபெறும். நாளைய தினம் அத்துடன் இன்றைய இரவு பூஜை பூர்த்தியாகி நாளைய தினம் ருத்ர மகாயாகம், சனிக்கிழமை நாளை காலை ருத்ர மகாயாகமானது நடைபெறுகின்ற 4ஆம் தேதி. சிவபெருமானுடைய யாகம் எல்லோருக்கும் தெரியும். ஏகாதச ருத்ரன். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சய சர்வேஸ்வர சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹான்னு சொல்லக்கூடிய வண்ணத்தில் 11 ருத்ரர்களை பிரார்த்தனை செய்து ருத்ர மகாயாகம் நடைபெற்று ருத்ரனுடன் சேர்ந்து மகாவிஷ்ணுடைய வழிபாடான சுதர்சன சக்கரம், மகாவிஷ்ணுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்சனம். சுதர்சனம் என்றாலே அக்னி என்ற அர்த்தம். ருத்ரன் என்றாலே அதே அக்னி என்பது பொருள். அந்த சுதர்சன யாகத்தும் நடைபெறும். நாராயணனுடைய யாகம், ருத்ரனுடைய சிவனுடைய யாகம் நாளை காலை நடைபெற்று இதே போல் அபிஷேகம் பூஜைகள் பூர்த்தியாகும். அது தருணத்தில் நாளை மாலை யாகாரம்பம். இந்த மகா யாகம் வேள்வியானது தொடக்க விட, அதாவது இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பிள்ளையார் பரிவார மூர்த்திகள் பூஜைகள் நடந்து இந்த பெரிய தொடக்க விழா பூஜையான யாகத்தினுடைய பூஜை நாளை மாலை ஆரம்பமாக இருக்கின்றது. கலசத்தில் இப்ப அரிகரபுத்திர ஐயப்பனை ஆவாகனம் செய்து அந்த ஆகாஷாத் வாயுகு வாயோ அக்னிகி அக்னே ராபஹா அத்ய பிருத்திவியா ஓஷதயாக வேதம் சொல்லுகின்றது. ஆகாசம் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவனானிய இந்த இறைவனை, அந்த பரபிரம்மத்தை நம்மளுடைய அன்பின் வழிவாக, பிரார்த்தனை வழிவாக, எங்களுடைய விண்ணப்பின் வழிவாக இறைவனை பிரார்த்தித்து இந்த பூலோகத்தில் வந்து இங்கு இருக்கக்கூடிய எல்லா சம்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆகாசனா உலகத்தில் பறந்து இருக்கக்கூடிய ஆகாசம், அதிலிருந்து வாயு வடிவம். வாயு என்றால் இப்ப நாங்க பேசக்கூடியது, சுவாசிக்கக்கூடியது எல்லாமே காற்றின் வடிவம். அப்ப அந்த காற்றின் இப்ப சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே காற்றின் வடிவத்தை தான் சொல்றோம். சொல்லும் பொழுது ஓம் யா தேவி சர்வபூதேஷு மாத்ரரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இந்த சப்தம் காத்தின் வடிவமாக வந்தது. ஆகாசத்திலிருந்து காத்துக்கு இறக்கப்பட்டு காத்திலிருந்து வாயுகு வாயோ அக்னிகி, இந்த அக்னியில் வர வைப்போம். அந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய 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 அக்னி பார்த்து வழிபாடு செய்ய செய்ய அந்த அக்னியில் அந்த சொரூபம் அப்படியே அமையும். அந்த அக்னியில் வந்த பிறகு அக்னியில் இருந்து கும்பத்துக்கு எடுத்து போய் சேர்ப்போம். அக்னே அப்பகானாக்கா தண்ணீர். அந்த தண்ணி கும்பத்துல சேர்த்து அந்த கும்பத்தை எடுத்து போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணதுதான் நாளைய பெரிய யாகம். இப்பேற்பட்ட ஆழி மகா யாகம் உலக நன்மைக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் இந்த லோகக்ஷேமமா இருக்கிறதா பிரார்த்தனை செய்யறோம். எல்லாரும் வந்திருந்து இந்த ஆழி பூஜை கண்டு கழித்து எல்லா விதமான இன்பங்கள் பெற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. Sorry.